அனைவருக்கும் வணக்கம். விருச்சிக ராசிக்காரர்களுக்கு இந்த வாரத்தில் ஏப்ரல் 20ஆம் தேதி முதல் 27ஆம் தேதி வரை கிரகநிலைகளின் அமைப்பை ஆராய்ந்து பார்க்கும்போது உறுதியாகவே விருச்சிக ராசிக்காரர்களுக்கு உங்களை தேடி நல்ல செய்தி வரும் நேரம் என்று சொல்லக்கூடிய வகையில் சிறப்பான வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் இந்த தருணத்தில் கனக்கச்சிதமாக கிடைக்கப் போகிறது. எனவே சரியாக இந்த தருணத்தை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். நினைப்பதை விட நல்ல செய்தி ஒன்று நிச்சயமாக அமோகமாக கைகூடும் நேரமாக அமைவதோடு மட்டுமல்லாது இந்த தருணத்தை சாதகமாக பயன்படுத்தி கொண்டால் பல நெருக்கடிகளை தவிர்த்து சிறப்பான வளர்ச்சியை நிச்சயமாக பெற முடியும். அதே வேளையில் இந்த தருணத்தில் மிகவும் சாதகமற்ற சூழலாக எந்தெந்த விஷயங்கள் அமைய போகிறது, அதை எந்த கிரகம் உருவாக்குகிறது என்பதையும் இந்த வாரத்தில் சற்று ஆராய்ந்து பார்க்கும் போது ராசியின் அதிபதியான செவ்வாய் மிக வலுவாக பூர்வ புண்ணியஸ்தானமாகிய 5இல் வலம் வருகிறாருங்க. ராசியின் அதிபதியான செவ்வாய் 5இல் இருப்பது நல்ல மாற்றத்தையும் வளர்ச்சியையும் நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுக்கும். ஆனால் அதே வேளையில் அவருடன் இணைந்து சனி பகவானும் வலம் வருகிறார். சனி மற்றும் செவ்வாய் இணைந்திருப்பது அவ்வளவு சிறப்பான நல்ல பலன் கொடுக்கும் அமைப்பாக பார்க்க முடியாது. எனவே சற்று கவனத்துடன் இருக்க வேண்டும். ஆனால் இந்த இணைவு என்பது பூர்வ புண்ணியஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 5இல் குருவின் ஆட்சி வீட்டில் இருப்பதால் பெரிய அளவிலான நெருக்கடிகளோ சிரமங்களோ இந்த தருணத்தில் ஏற்படுவதற்கான வாய்ப்பு இல்லை என்பதையும் திட்டவட்டமாக உறுதிப்படுத்துகிறது. எனவே சற்று கவனத்துடன் இந்த தருணத்தை பயன்படுத்தி கொண்டால் மிகப்பெரிய அளவிலான நெருக்கடிகளையும் சிரமங்களையும் தவிர்த்து சிறப்பான முன்னேற்றத்தை நிச்சயமாக சந்திக்க முடியும். ராசியின் அதிபதியான செவ்வாய், சனி ஆகிய இரு கிரகநிலைகளும் பூர்வ புண்ணிய ஸ்தானத்தை இந்த வாரத்தில் வலுப்படுத்துவதால் பூர்வீக சொத்துக்கள் ரீதியான பிரச்சனை உள்ளிட்ட விஷயங்களிலும் புதிய சொத்துக்கள் வாங்கக்கூடிய விஷயங்களிலும் கூடுதல் கவனத்தோடும் விழிப்புணர்வோடும் அணுக வேண்டிய ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது. எந்த விதமான முயற்சியை எடுத்தாலும் அந்த முயற்சியை கூடுதல் கவனத்தோடு அணுகினால் அதில் இருக்கக்கூடிய சிரமங்களையும் சிக்கல்களையும் தவிர்த்து சிறப்பான முன்னேற்றத்தை நிச்சயமாக சந்திக்க முடியும். ஆனால் அதே சமயம் உடல் நலத்தில் கூடுதல் கவனத்தோடு இருப்பது நல்லது. இரு கிரகநிலைகளும் தனித்தனியே பார்க்கும்போது பூர்வ புண்ணிய ஸ்தானத்தை பலப்படுத்துவதால் நிச்சயமாக வளர்ச்சி நிறைந்த வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் உங்களை தேடி வரும் இனிமையான தருணமாக மாற்றிக் கொடுப்பதால் எதிர்பார்ப்பதை விட இரட்டிப்பு நன்மையும் சிறப்பான வளர்ச்சியும் நிச்சயமாக விருச்சிக ராசிக்காரர்களாகிய உங்களை தேடி வருவதற்கான முதன்மையான அதிர்ஷ்ட யோக வாய்ப்பு இந்த தருணத்தில் உறுதியாகவே கிடைக்க இருக்கிறது என்பதில் சந்தேகமே இல்லை. அதோடு மட்டுமல்லாது இந்த வேளையில் நினைப்பதை விட இந்த வாரத்தின் துவக்கத்திலிருந்து மிக வலுவாக ராசிக்கு சகாயமானவராக இருக்கக்கூடிய சுக்கிரன் 7 மற்றும் 12ஆம் இடத்தின் அதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கிரன் இந்த வேளையில் நினைப்பதை விட அபரிவிதமான பலத்துடன் 7ஆம் இடத்தில் ஆட்சி பலம் பெறுகிறாருங்க. ஆட்சி பலம் பெறுவதோடு மட்டுமல்லாது மிகவும் வலுவாக ஜென்மராசியை பார்க்க போகிறார். எனவே எதிர்பார்ப்புகள் அனைத்தும் இந்த தருணத்தில் உறுதியாகவே பூர்த்தியாகும். நினைப்பதை விட மிக பெரிய அளவிலான அசாதாரண காரியங்கள் இந்த தருணத்தில் கைகூடுவதற்கான சந்தர்ப்பம் உண்டு. யோகம் நிறைந்த வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் உறுதியாகவே உங்களை தேடி வரப்போகிறது. சப்தமஸ்தானத்தை அவர் வலுப்படுத்துவதால் வீட்டிற்கு தேவையான விலை உயர்ந்த பொருட்களை வாங்கி மகிழக்கூடிய நல்ல சந்தர்ப்பம் நிச்சயமாக கிடைக்க இருக்கிறது. அதோடு மட்டுமல்லாது திருமணம், காதுகுத்து, வளகாப்பு என பல்வேறு வகையான சுப நிகழ்வுகளை உறுதி செய்வதோடு சிறப்பாக செய்து முடிக்கக்கூடிய நல்ல வாய்ப்பும் சந்தர்ப்பமும் இந்த வாரத்தில் கனக்கச்சிதமாக அமையக்கூடிய சந்தர்ப்பம் உறுதியாகவே கிடைக்க இருக்கிறது. பெரும்பாலான தடைகள் அனைத்தையும் விலக்கி தகர்த்தறிந்து முன்னேற்றமும் வளர்ச்சியும் நிறைந்த ஒரு தருணமாக மாற்றிக்கொள்வதற்கான நல்ல வாய்ப்பும் சந்தர்ப்பமும் இந்த தருணத்தில் நிச்சயமாக கிடைக்க இருக்கிறது. எனவே இந்த தருணத்தை உறுதியாகவே விருச்சிக ராசிக்காரர்கள் தவறவிடாமல் பயன்படுத்திக் கொள்ளுங்கள். வீட்டிற்கு தேவையான மின்சாதன பொருட்கள் வாங்குதல், ஆடை ஆபரண சேர்க்கை போன்றவை வாங்கக்கூடிய நல்ல சந்தர்ப்பமும் நிறைவாக கைகூடுவதோடு உபரி வருமானம் உயரக்கூடிய நல்ல சந்தர்ப்பமும் சுக்கிரனின் அமைப்பால் நிறைவாக உண்டு. ஆதாயம் தரக்கூடிய நல்ல தகவல் உறுதியாகவே நீங்கள் எதிர்பார்த்தபடி உங்களை வந்து சேரக்கூடிய முதன்மையான சந்தர்ப்பத்தை சப்தமாதிபதியான சுக்கிரன் சப்தமத்தில் ஆட்சி பலம் பெறக்கூடிய இந்த வேளையில் உறுதிப்படுத்துகிறார். அதோடு மட்டுமல்லாது ரூணரோக சத்ருஸ்தானமாகிய 6ஆம் இடத்தில் உச்சபலம் பெற்று வலம் வருகிறாருங்க சூரியன். 6இல் உச்சபலம் பெற்றிருப்பது அமோகமான வளர்ச்சியையும் முன்னேற்றத்தையும் அள்ளி கொடுக்கும் சிறப்பான அமைப்பாக உறுதியாகவே பார்க்கப்படுகிறது. எதிர்பார்ப்பதை விட மிகப்பெரிய அளவுல உச்சபலம் பெற்று வலம் வரக்கூடிய சுக்கிரனின் அமைப்பை விட குரு பகவானின் அமைப்பை விட
விட இந்த வேளையில் சுக்கிரன் ஆட்சி பலம் பெற்றிருக்கும் அமைப்பு சிறப்பான அமைப்பாக பார்க்கப்படுகிறது. சூரியன் உச்சபலம் பெற்றிருக்கக்கூடிய வேளையில் சுக்கிரன் ஆட்சி பலம் பெற்றிருப்பது சிறப்பான அமைப்பும் நல்ல வாய்ப்புகளை உருவாக்கி கொடுக்கும் அமைப்பாக பார்க்கப்படுகிறது. அது மட்டுமல்லாது ஆளுமையும் அதிகாரமும் கொண்ட சூரியனும் யோகஸ்தானம் ஆகிய 6ஆம் இடத்தில் உச்சபலம் பெற்றிருக்கிறாருங்க. எனவே ஆளுமையும் அதிகாரமும் கொண்ட உயர் பதவிகளும் பொறுப்புகளும் உங்களை தேடி வரும். நீங்கள் எதிர்பார்ப்பதை விட பல தடுமாற்றங்கள் இந்த தருணத்தில் விலகும். மதிப்பும் மரியாதையும் உயரக்கூடிய வகையில் பல நல்ல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் அடுத்தடுத்து நிறைவாக கிடைக்கும். எந்த ஒரு செயலை செய்தாலும் அதை தைரியத்துடனும் தன்னம்பிக்கையுடனும் துணிச்சலோடும் செய்து முடிக்கக்கூடிய நல்ல சந்தர்ப்பம் நிறைவாக கிடைக்க இருக்கிறது. எந்த ஒரு காரியத்தை கையில் எடுத்தாலும் அதை குறைவின்றி சிறப்பாக செய்து முடிக்கக்கூடிய நல்ல சந்தர்ப்பம் உண்டு. இல்லத்தில் மகிழ்ச்சி காணக்கூடிய வகையில் மிகப்பெரிய அளவிலான சிறப்பான வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் இந்த தருணத்தில் கனகச்சிதமாக அமையக்கூடிய நல்ல சந்தர்ப்பம் நிறைவாக கிடைக்க போகிறது. வித்யாகாரகரான புதனும் 5ஆம் இடத்தில் நீச்சம் பெற்று வலம் வந்த சூழலில் 5ஆம் இடத்தில் இருந்து நீச்ச நிவர்த்தி பெற்று 6ஆம் இடமான ருணரோக சத்துருஸ்தானம் ஆகிய 6ல் மிக வலுவாக நீச்ச நிவர்த்தி பெற்று அமர்வதோடு மட்டுமல்லாது அங்கு சூரியனுடன் இணைந்து புத ஆதித்ய யோகத்தை ஏற்படுத்தி கொடுப்பதால் மிக பெரிய அளவிலான வளர்ச்சியும் முன்னேற்ற வாய்ப்புகளும் அற்புதமாக கிடைக்க போகிறது. புத ஆதித்ய யோகம் யோகஸ்தானத்தில் அமையக்கூடிய இந்த வேளையில் எதிர்பாராத பல அதிர்ஷ்ட யோக வாய்ப்புகள் உங்களை தேடி வரும். நினைப்பதை விட பல காரிய தடைகளை இந்த தருணத்தில் துரிதமாக விலக்கி சிறப்பான முன்னேற்றத்தை சந்திக்கக்கூடிய நல்ல சந்தர்ப்பம் உண்டு. எந்த காரியத்தை கையில் எடுத்தாலும் நன்மை நிறைந்தவையாகவும் லாபம் நிறைந்தவையாகவும் மாற்றிக்கொள்ளக்கூடிய சந்தர்ப்பம் உண்டு. பொருளாதார நிலை பூர்த்தி அடையும் தருணமாகவும் புதிய வாய்ப்புகளில் வெற்றி கிடைக்கும். அரசாங்க காரியங்களில் எடுத்த காரியம் அனைத்திலும் வெற்றி உண்டு. எதிர்பார்க்கக்கூடிய மிக பெரிய அளவிலான நல்ல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் உங்களை தேடி வரும். புதிய பொறுப்புகள் மிக பெரிய அளவில் திருப்திகரமாக அமையக்கூடிய நல்ல சந்தர்ப்பம் இந்த தருணத்தில் நிச்சயமாக கிடைக்க இருக்கிறது. பதவி உயர்வு ஊதிய உயர்வு போன்றவை இந்த தருணத்தில் உங்களை தேடி வரும். சுய தொழிலில் நல்ல லாபம் கிடைக்கும். குரு பகவான் அஷ்டமத்தின் இறுதியில் இருக்கிறார். குரு பகவான் அஷ்டமாதிபதியாக இருப்பதை விட ராசிக்கு சகாயமானவராக இருக்கிறார். எனவே அவர் அஷ்டமத்தில் இருந்தாலும் பெரிய அளவிலான சிரமம் இந்த தருணத்தில் நிச்சயமாக இல்லை. எனவே முன்னேற்ற வாய்ப்புகள் உறுதியாகவே குரு பகவானின் அமைப்பால் நிறைவாக கிடைப்பதற்கான நல்ல சந்தர்ப்பம் உண்டு. நிழல் கிரகமான ராகு சுகஸ்தானத்தில் இருக்கக்கூடிய வேளையில் கேது தொழில் ஸ்தானத்தை வலுப்படுத்துவதால் நிழல் கிரகமான ராகு மற்றும் கேதுவின் அமைப்பால் மனதில் இனம் புரியாத கவலையும் கற்பனையான பயமும் இருந்து வந்த சூழலில் அவற்றை தவிர்த்து சிறப்பான முன்னேற்றத்தை உறுதியாகவே இந்த தருணத்தில் சந்திக்கக்கூடிய சந்தர்ப்பத்தை நிழல் கிரகமான ராகு கேது ஏற்படுத்தி கொடுக்கிறது. எனவே கற்பனையான பயமும் எதிர்காலத்தை பற்றிய அச்சமும் குழப்பமும் நீங்கி தெளிவுடன் செயல்படக்கூடிய நல்ல சந்தர்ப்பம் இந்த வேளையில் உறுதியாகவே உண்டு. சந்திரனின் அமைப்பை பொறுத்தவரைக்கும் 7, 8, 9, 10 ஆகிய இடங்களில் வலம் வரப்போகிறார். லாபஸ்தானத்திலும் சந்திரன் வலம் வரப்போகிறார். வளர்ச்சி தரக்கூடிய வகையில் வளர்பிறை சந்திரனாக வலம் வரும் சந்திரனின் அமைப்பால் சிறப்பான முன்னேற்றம் இந்த வாரத்தில் நிறைவாக கிடைக்க போகிறது. எனவே நினைப்பதை விட இரட்டிப்பு நன்மை இந்த தருணத்தில் சந்திரனின் அமைப்பால் கிடைக்கிறது. மேலும் இந்த தருணத்தை சாதகமாக மாற்றிக்கொள்ள நிச்சயம் விருச்சிக ராசிக்காரர்கள் உறுதியாகவே இந்த வாரத்தில் மிக பெரிய அளவில் நன்மை நிறைந்த ஒரு தருணமாக மாற்றிக்கொள்வதற்கு இறை சார்ந்த பணிகளை மேற்கொள்ளுங்கள். மிகப்பெரிய அளவிலான வளர்ச்சியும் முன்னேற்ற வாய்ப்பும் அபரிவிதமாக அமையக்கூடிய நல்ல சந்தர்ப்பம் இந்த தருணத்தில் நிறைவாக கிடைப்பதற்கான முதன்மையான யோகம் உங்களை தேடி வரும். எனவே தவறவிடாமல் இந்த தருணத்தை பயன்படுத்திக் கொள்ளுங்கள்.